கை ரெண்டையும் அகட்டி கால் ரெண்டையும் அகட்டி நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இப்போ எப்படி நம்ம மூச்சு எடுத்து வெளியே விடுறோம், அந்த மூச்சு பயிற்சி நம்ம இந்த யோகாவுக்கு முன்னாடி எப்படி நம்ம அதை செஞ்சு அதை நம்ம அனுபவிக்கிறோம், நல்லா உடம்பு ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா கையை தொடைய ஒட்டி இருக்கட்டும். ஒரு 3 மூச்சு. நல்லா 3 மூச்சு எடுத்து விட்டுட்டு கையை அப்படியே மார்புக்கு கொண்டு வாங்க. அப்படியே மூச்சை அப்படியே விட்ட சைடில் அப்படியே கையை நேராக கொண்டு வாங்க. கண்ணை திறந்துக்குங்க. அப்படியே அப்படியே கொண்டு வாங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு போங்க. அப்படியே சுவாசத்துக்கு போது உங்கள் விரல்கள் வழியாக அந்த மூச்சானது நம்ம உடம்புக்குள்ளே போகணும். அப்படியே கையை கொண்டு வர வந்து மேக்னெட் பவர் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க. சுவாசத்தை இழுக்கும்போது அப்படியே உள்ளே வரணும். சுவாசத்தை வெளியில் விடும்போது அப்படியே கை வெளியே போகணும். அப்படியே கையில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான மேக்னெட் பவர் உங்கள் கையில் கிடைக்கும். அதாவது மின்காந்த அதிர்வுகள் நம்ம உடம்பு வானத்துலேருந்து நம்ம கைக்கு வரும். அதை அப்படியே உடம்பு ஃபுல்லும் கைகள் மூலியமாக உடம்புக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். இதெல்லாம் செய்ய பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வேறு லெவலுக்கு மாறும். அப்படியே பார்த்திங்கன்னா நிமிடக்கு உங்களுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் வெளியேற்றிடும். சுறுசுறுப்பு அவ்வளோ இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ உடம்பு சுறுசுறுப்பாகவே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல அவ்வளோ எலக்ட்ரான் அந்த எனர்ஜியெல்லாம் உள்ளே போகுது. ஒரு 10 முறை ஒரு 20 முறை வரைக்கும் செய்யலாம். செஞ்சிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம உடம்பை மனசையும் யோகா செய்கிறதுக்கு முன்னாடியே தயார் நிலையில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான். இதை தான் நம்ம வந்து ஒரு முறையாக கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டாவே என்ன ஆகுன்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கையை கொண்டு போனீங்கன்னாவே அந்த எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கொண்டு போனீங்கன்னா இந்த யோகா செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பல நன்மைகள் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தவங்களையும் குணப்படுத்தலாம். நீங்கள் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் அவங்க இதில் வந்து நீங்கள் இந்த பயிற்சியெலாம் டெய்லி செஞ்சுட்டு அப்படியே போய் அவங்க தலையில் கை வச்சிங்கன்னா போகும். உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு போகும். அவங்க உடம்பு நல்லா சுறுசுறுப்பு வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும். இதுதான் அந்த காலத்தில் பயன்படுத்தின முறைகள்லாம். இது செய்ய பார்த்திங்கன்னா உடம்புல எனர்ஜி லெவலில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதை முறையாக செஞ்சுக்கணும். செய்ய தான் நம்ம உடம்புல எனர்ஜியை சேமிச்சு பண்ண வைக்க முடியும். எப்படி நம்ம பணத்தை சேமித்து வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி தான் நம்ம எனர்ஜியை சேர்த்து வச்சு யாராச்சும் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பக்கத்தில் போனாவே நம்மளோட எனர்ஜி பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணுறது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. கையை பக்கத்தில் வச்சு நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இப்போ இந்த பயிற்சி செஞ்சனால பார்த்திங்கன்னா உடம்புல எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு அதிர்வலைகள் உடம்புல அப்படியே ஒரு மயில் தொகையை நம்ம உடம்பு மேலே வச்சா எப்படி ஒரு உணர்வு வருமோ அந்த உணவு மாதிரி அந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்கள் உடம்புக்குள்ளே போகும். நல்லா அப்படியே உடம்புக்குள்ளே போகிறதையும் வரதையும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதை கற்றுக்க பாருங்கள். நம்ம விலங்குகளும் நம்ம கூடயே வருது பாருங்கள். நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. மூச்சை காற்றை இழுத்து நல்லா விடுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, கண்ணை திறந்துக்குங்க. அப்படியே 2 பேரும் நேராக நில்லுங்க. அப்படியே ஸ்லோவாக நல்லா மூச்சை இழுத்து நல்லா விடுங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் மூச்சை இழுத்து விடும்போதும் அந்த சுவாசத்து மூலமாக வர எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். ஓகே, இப்போ கண்ணை திறந்துக்குங்க. அப்படியே கையை கொண்டு வந்து மார்புக்கு நேராக நீட்டுங்க. கையை
ஸ்லோவாக அப்படியே கையை ஒருத்தர் நேராக வச்சுக்கோங்க. அப்படியே சுவாசத்தை முள்ள இழுங்க. கையை ரெண்டையும் அப்படியே சேம் டைம் அப்படியே விரிக்கணும். அப்படியே பக்கவாட்டில் ஸ்லோவாக இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். நல்லா ஒரு 10 டைம்ஸ் ஸ்லோவாக எக்ஸேல், ஸ்லோலி இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். ஓகே, நேராக வாங்க. நல்லா 3 மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜியை சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம வாழ்நாள் அதிகரிக்கும். நோய் வரவே வராது. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நோய் வந்து நிறையா பரவுது. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறோம். ஓகே, ரெடி? நல்லா அப்படியே ஸ்லோவாக கையை கொண்டு போய் அப்படியே மேலே தூக்கிக்கிட்டே வாங்க. பூமியிலேருந்து எனர்ஜியை கொண்டாந்து காதுகிட்ட கொண்டாந்து வைங்க கையை. அப்படியே ஸ்லோவாக கையை கீழே கொண்டு வாங்க. ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே மூச்சை விட்டுக்கிட்டே வாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே வாங்க. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்கள். அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே கையை கொண்டு போங்க மேலே. அப்படியே பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கையை கீழே கொண்டு வாங்க. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் செய்யுங்க. இது செய்ய செய்ய பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு எனர்ஜி அவ்வளோ வரும். ஏன்னா இதெல்லாம் செய்கிறனால பார்த்திங்கன்னா கை மறுத்து போகிறது, மதப்பாக இருக்கிறது, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். டெய்லி இதை நம்ம காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை செய்யணும். செய்ய செய்ய பார்த்திங்கன்னா உடம்புல எனர்ஜி வேறு லெவலாக மாறும். உடம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஜஸ் கிடைக்கும். நம்ம அந்த மூச்சு பயிற்சியில் செய்ய செய்ய பார்த்திங்கன்னா முகமே மாறும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே வர வர நம்மளுடைய ஆளுடைய தோற்றமும் சரி அப்படியே மாறிக்கிட்டே வரும். நல்ல எண்ணங்கள் உள்ளே வர 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 பார்த்திங்கன்னா அழகும் ஆரோக்கியமும் நம்ம மேலே கூடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை கொடுத்த நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம ஒன்றாக கலந்துக்கும் போது இயற்கையை நம்மளுக்கு அளிக்க வேண்டிய நன்மைகள் எல்லாத்தையும் கொடுக்கும். நல்லா 2 கையும் பக்கவாட்டில் வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா நார்மல் மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே ரிசீவ் பண்ணுறோம். தலைக்கு போகிறதையும் உள்ளங்காலுக்கு வர்றதையும் அப்படியே ஃபீல் பண்ண முடியும். கைகள் மூலியமாக பார்த்திங்கன்னா எல்லா செல்களுக்கும் போகும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கான கோடானா கோடி செல்களுக்கும் அந்த எனர்ஜி போகும். இந்த எனர்ஜியை கொண்டு போய் அணுவுக்குள்ளார நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். செல்லுக்குள்ளார எல்லாம் வந்து சேமிச்சாகுது. நல்லா சுவாசத்தை எழுப்பிட்டு நார்மலுக்கு வந்துடுங்க. ஓகே, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா ஒரு 3 சுவாசம் நல்லா இழுத்து விடுங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, கை 2ஐயும் மேலே தூக்குங்க. இன்ஹேல், அப்படியே ஸ்லோவாக அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே குனிஞ்சு வாயு வழியாக சுவாசத்தை விடணும். நல்லா முதுகை குனிஞ்சு கொண்டு போகணும். அப்போ தான் முதுகு தொண்டு இடத்துல இருக்க கெட்ட காற்றெல்லாம் வெளியில் ஏறும். ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ அப்படியே இன்ஹேல் பண்ணுங்கள். அப்படியே சுவாசத்தை அப்படியே கொண்டு வாங்க. மறுபடியும் வாயு வழியாக நல்லா ஃபோர்ஸாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கீழே கொண்டு போங்க. உள்ளே இருக்க கெட்டதெல்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியில் வந்துடும். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். அப்படியே கையை மேலே கொண்டு வாங்க. ஸ்லோவாக நல்லா குனிஞ்சு நல்லா வாயு வழியாக காற்றை கொண்டு போகணும். நல்லா கொண்டு போங்க. சுவாசத்தை விட்டுக்கிட்டே கொண்டு போங்க. எவ்வளோ தூரம் கொண்டு போகணுமோ கொடுங்க. முடிஞ்சால் தரையை தொடுங்க. நல்லா சுவாசத்தை எல்லாம் இழுத்து இன்ஹேல் பண்ணுங்கள். மூச்சை மேலே கொண்டு வாங்க. அப்படியே மேலே வாங்க. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. இது செய்கிறனால நீண்ட நாள் பட்ட வயிற்றில் என்னென்ன இது இருக்கோ, கேஸ் ட்ரபிள், பசியின்மை, தூக்கமின்மை எல்லாமே இதிலேருந்து ரிலீஸ் ஆகும். நம்ம உடம்புல பல நாள் தேங்கியிருந்த மலம், கழிவுகள் எதெல்லாம் நம்மள உடம்புல தேங்கி இருக்குதோ அதெல்லாம் வெளியில் வந்துடும். உள்ளே இருக்க கெட்ட காற்றெல்லாம் வந்துடும். யாருக்கெல்லாம் சுளுக்கு பிடிச்சிருக்கு இது மாதிரி இருக்கவங்களுக்கும் இது நல்லா ஃப்ரீ ஆயிரும். இது வந்து நம்ம எப்பொழுதுமே இந்த வார்மப்லாம் வந்து ஸ்லோவாக தான் செய்யணும்.
எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி வேகமாகலாம் செய்யக்கூடாது. இது ஸ்லோவாக செய்ய தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் நல்லா கிளியர் ஆயிரும். இதை நம்ம டெய்லி ஒரு வார்ம் அப் இதெல்லாம் செய்யும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா பல நாள் விட்டதெல்லாம் வெளியில் வந்துடும், உடம்பு லேசாயிரும். நம்ம ஒரு போர்ப்படைக்கு போகிறதுக்கு முன்னாடி உடம்பை தயார் பண்ணுற மாதிரி தான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புல யோகா செய்யும்போது பார்த்திங்கன்னா உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நல்லா செய்ய பார்த்திங்கன்னா உடலும் சரி மைண்டும் சரி ரொம்ப பீஸாக இருக்கும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க, நார்மலுக்கு வந்துடுங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, நார்மல் மூச்சு. ஏன்னா விவர்ஸ் இவ்வளோ நேரம் நாங்கள் செஞ்ச இந்த மூச்சு பயிற்சியை பார்த்துருப்பீங்க. இதை வந்துட்டு யோகா செய்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ப்ரீத்திங் வார்ம் அப். இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சதுனால உள்ளே இருக்கிற கழிவுகள்லாம் வேர்வை மூலமா வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த வார்ம் அப் பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்க ஷேர் பண்ணீங்க பாத்தீங்களா, அவங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யோகம் ஃபிட்னஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க யோகா பயிற்சி கத்துக்கணும் இல்ல வர்ம சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம், அது கால் பண்ணி பேசிக்கோங்க. இன்னொரு பதில வந்து உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. என்னோட யோகா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. என்னோட எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில வந்து உங்களை பார்க்கறது வரைக்கும் கவிதா, பாஷா. நன்றி.